பென்ஸ் காரில் வரும் பாரஞ்சித் இவர்தான் விளிம்பு நிலையில் உள்ளாரா? வெளுத்து வாங்கிய திருப்பூர் சுப்பிரமணியன். சமீபத்தில் பெரிய எதிர்பார்ப்புகளுடன் விக்ரம் நடிப்பில் வெளியாகி ஓரிரு நாட்களிலேயே தியேட்டரை ஈயாட வைத்த படம்தான் தங்கலான். திரை விமர்சகர்கள் பலரும் கழுவியூற்றிய இப்படத்தை தற்போது திருப்பூர் சுப்பிரமணியனும் வெற்றி செய்திருக்கிறார். தமிழ்நாடு திரையரங்குகள் உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் இப்போதெல்லாம் இடைவேளை வரைதான் நல்ல கதையுடன் படத்தை எடுப்பதாகவும், இடைவேளைக்கு பின் சாதி ரீதியான படமாக மாற்றி மக்களுக்கு பிடிக்காமல் ஆக்கிவிடுவதாகவும் காட்டமாக பேசியதோடு, இப்போது உள்ள அனைத்து மக்களும் நன்கு படித்தவர்கள்தான் எனவும், என்னிடம் இன்டர்வியூ எடுப்பவர்களிடம் நீங்கள் என்ன சாதி என்று நான் கேட்டது கிடையாது, ஏனெனில் அந்த மாதிரியான காலத்தில்தான் நாம் வாழ்ந்து வருகிறோம். இந்நிலையில் நீங்களாகவே மேடையேறி நாங்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று கூறுகிறீர்கள். மேலும் உங்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர் என எதுவும் லேபிள் இருக்கிறதா? இப்படி பேசுபவர்கள்தான் பென்ஸ் காரில் வந்து இறங்குகிறார்கள். 3 கோடி ரூபாய் காரில் வந்து இறங்கி மேடைக்கு மேடை சாதி பேசுகிறார்கள். சினிமாவில் பிற்படுத்தப்பட்டவர்கள் வாழ்க்கையை காட்டுகிறீர்கள். நீங்கள் என்ன விளிம்பு நிலை வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் எனவும், இந்த உலகில் பணம் இருக்கிறவங்க முற்படுத்தப்பட்டவன், பணம் இல்லாதவன் பிற்படுத்தப்பட்டவன், இதுதான் எப்போதுமே முடிவு செய்கிறது. சாதாரணமாக விளிம்பு நிலையில் இருக்கிறவன் மேடையேறி பேசினால் இவர்களே உட்கார வைத்து விடுவார்கள். பென்ஸ், BMW, ஜெட் விமானத்தில் வந்து சாதி பற்றியும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பற்றியும் ஏன் பேசுகிறார்கள்? இதை சினிமாவுக்கு கொண்டு வர வேண்டாம், ஏனென்றால் இது ஒரு தொழில் என இயக்குனர் பாரஞ்சித்தையே எச்சரித்திருந்தார். இயக்குனர் பாரஞ்சித் தொடர்ந்து மேடைகளிலும் சரி, தனது படங்களிலும் சரி, ஜாதியை தூண்டும் விதமாகவே பேசுவது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. சமீபத்தில் கூட மாரி செல்வராஜுடன் இணைந்து அளித்த பேட்டியொன்றில் இயக்குனர் பாரஞ்சித் பேப்பர் கப்பும் நவீன தீண்டாமைதான் என பேசியிருந்தார். மேலும் அவர் டீ டம்ளரில் சாதிய பாகுபாடு இருப்பதை பரியேறும் பருமாள் படத்தின் கிளைமாக்ஸில் வைத்து காட்டி மாரி செல்வராஜ் அந்த படத்தை கவனிக்க வைத்தார். இந்நிலையில் அது தொடர்பாக பேசிய பாரஞ்சித், பேப்பர் கப்பும் தீண்டாமையின் வெளிப்பாடுதான் என அவர் பேசியிருந்தது இணையத்தில் பெரும் விவாத பொருளாக இருந்தது. இதனை ப்ளூ சட்டை மாறனும், நீங்கள் காபி டீ சாப்பிடும் கடைகளில் உங்கள் விருப்பப்படி கண்ணாடி டம்ளர் அல்லது பேப்பர் கப்பில் தருகிறார்களா அல்லது ஜாதி பார்த்து தருகிறார்களா என்ற கேள்வியை எழுப்பி பாரஞ்சித்தின் பேச்சை கலாய்த்திருந்தார். மேலும் அவர் யாரும் இங்கு சாதி பார்த்து பேப்பர் கப் தரவில்லை என்றும், பாரஞ்சித்துக்கு எப்போதும் அதே நினைப்புதான் என்றும் விமர்சித்திருந்தார். சமீபத்தில் பாரஞ்சித் இயக்கத்தில் வெளியான தங்கலான் படமும் ரசிகர்கள் மத்தியில் போதிய வரவேற்பு பெறவில்லை. இவ்வாறு பாரஞ்சித் தொடர்ந்து ஜாதி குறித்து பேசுவதால் தான் இந்த படம் ஓடவில்லை என்று திரை விமர்சகர்கள் பலரும் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.